अस्मद्गुरुपरमगुरून् यतिवरपूर्णौ शयामुनं रामं पद्माक्षनाथषडजिच्चनैरमारमापतिं वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम् श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्ककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि नामं लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामकं प्रसादयते सूक्तिस्वाधीनपद्गां श्रुतिं स्वसितावधूत परवादिवैभवाः निगमान्तनीति जलदे स्थलस्पृशः प्रतिपादयन्ति गतिमापवर्गकीं यति सार्वभौमपदसात्कृताशयाः स्वसित अवधूत பரவாதி வைபவாக தங்களுடைய மூச்சு காற்றினாலே பரவாதிகளை வெல்லக்கூடிய சாமர்த்தியங்கள் உடையவர்கள். மூச்சு காற்றுன்றது தங்களுடைய சாதாரண பேச்சுக்கள் மாதிரியே வாதப்போர் புரியணும்னு அர்த்தம் இல்லை. அந்த மூச்சு காற்று இந்த இவாளுடைய மூச்சு எப்படி வேதாந்தத்தினுடைய ஆழ்பொருள்கள் தான் இவாளுடைய மூச்சு, ஆச்சாரியாளுடைய மூச்சு. எதிசார்வபௌமரை ஆசிரியிருக்கா ஆச்சாரியனுக்கே அத்து தீர்ந்த வாழ் இருக்காளே அவ தான் ஆச்சாரிய பதவியில வரவா. அதாவது பொதுவில் சம்பிரதாயத்தை ஆச்சாரியர்கள் நமக்கு சம்பிரதாய போதனம் பண்றா. நம்முடைய சம்பிரதாயம் என்ன அப்படின்னு போதிக்கிறா சிஷ்யர்களா இருந்த நமக்கு. அதில் சிஷ்யர்களை நன்னா சோதனம் பண்ணி இந்த சம்பிரதாய ஞான தீபத்தை இன்னொரு சிஷ்யர்கிட்ட கொடுக்குற. அதான் ஒரு சிஷ்யர்கிட்ட கொடுக்குற, இல்ல 2-3 சிஷ்யர்கிட்ட கொடுக்குறாருன்னு கூட சொல்லலாம். எல்லாருக்கும் சம்பிரதாயத்தை போதிக்கிறார். ஆனா அந்த சம்பிரதாயத்தை மற்றவர்களுக்கு எடுத்து செல்லும்படியா இந்த சிஷ்யர்கள நன்னா தேர்ந்தெடுத்து சம்பிரதாய பிரதீபத்தை அவர் கொடுக்கிற. இப்போ இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா இதெல்லாம் இருக்கே, லௌகீகத்துல இந்த விளையாட்டு ஒலிம்பிக்கு அது இதெல்லாம் இது பண்றாளே, அவ என்ன பண்றா, ஒரு ஜோதி ஒண்ணு இது பண்ணி அந்த ஜோதிய இன்னொரு அத பரவ செய்யக்கூடிய இன்னொருத்தர்கிட்ட அந்த ஜோதியை கொடுக்கறா இல்லையா. அதாவது ஒலிம்பிக்னா அடுத்த நாட்டுக்கு அந்த ஜோதியை கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த பீரியட்ல எந்த நாடு பண்றதோ அந்த நாட்டார்கிட்ட அந்த ஜோதியை கொடுக்குறா. அதாவது அந்த ஒலிம்பிக்லாம் நடத்துறது எந்த நாடோ அதான் அதை பரவ செய்யறது. அது போல இந்த சம்பிரதாயத்தை எல்லாரும் அதுல ஈடுபட்டு எல்லாம் அந்த ஒலிம்பிக்கை பார்த்தாலும் எல்லா நாட்டில இருந்தும் வந்து கலந்துட்டாலும் எல்லாரும் பார்க்கிறவாளும் எல்லா நாட்டாரும் பார்த்தாலும் கூட அத அடுத்ததுக்கு யார் எடுத்துட்டு போறாளோ அதான் அடுத்தது அது யார் வந்து இது பண்ண போறாளோ அவகிட்ட கொடுக்குறா. யார் அதுக்கு சுத்தமா இருக்காளோ அந்த நாட்டார்கிட்ட அந்த ஜோதிஷ கொடுக்குறா. அது போல இந்த சம்பிரதாயத்தை ஆச்சாரியர்கள் வளர்த்தாலும் தனக்கு அடுத்தது இந்த சம்பிரதாயத்தை யார் வளர்ப்பாளோ, இப்போ பாஷ்யக்காரரை ஆள வந்தார் பாரிச்சார், தங்கிட்ட அவ்வளவு சிஷ்யர் இருந்தார், பெரிய நம்பி பிரதானமா இருந்தார். அந்த பெரிய நம்பிக்கை அவர் வந்து பெரிய நம்பிக்கை அடுத்தது பாஷ்யக்காரர் பகுவா இந்த சம்பிரதாயத்தை வளர்க்கணுன்றதுக்காக பாஷ்யக்காரரை இது பண்றதுக்கு பெரிய நம்பியை தான் அனுப்பிச்சார்.
அதுபோல பாஷ்யக்காரர் கீழே இருக்கக்கூடிய சிஷ்யர்கள், அந்த சிஷ்யர்கள்ல இந்த சம்பிரதாய பிரதீபத்தை ஏந்தி இந்த சம்பிரதாய ஞானத்தை எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறார். ஒரு சிஷ்யரையோ இப்ப பாஷ்யக்காரர் 74 பேரை தேர்ந்தெடுத்தார். ஏன்னா பல பிராந்தியத்திலையும் இருக்கணும், அதுக்காக அப்படி சம்பிரதாயத்தை கொடுத்தா அவள்னா எப்படி இருக்கா, பாஷ்யக்காரருக்கே அற்று தீர்ந்தவாளா இருக்கா. எதி சார்வபௌம பதசாத்கிருதாசையாக அப்படின்னு அந்த திருவடிக்கு, அந்த எம்பெருமானாருடைய திருவடிக்கே ஆட்பட்ட மனசு உடையவர்களா இருக்கா. அப்படிப்பட்டவா என்ன பண்ணுவா, எம்பெருமானார் பாஷ்யக்காரருடைய திருவள்ளத்தை அனுசரிச்சே இது பண்ணுவா. அதனாலதான் அவளுக்கு பேச்சு மூச்சுலாம் சொல்றாளே, அவளுக்கு எப்பவுமே அந்த இதுதான். பேசுறதெல்லாம் வாயு விசேஷத்தினால, அதாவது மூச்சு எப்படியோ அதே மாதிரி சப்தமும் இந்த வாயு விசேஷத்தினாலதான். அதனாலதான் அவ மூச்சு காத்தாலேயே அவர்களை வாதிகளை வென்றிடுவர், வாதிகள்லாம் பட்டு போவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதனால அவளுக்கு நிகமாந்த நீதி ஜலதேஷ்டலஸ்புஷா, அந்த நிகமாந்த வேதாந்த சாஸ்திரம் தன்னுடைய உள்ளர்த்தத்தை அவர்கள் அறிந்தவர்களா இருக்காங்க. அதே அந்த வேதாந்த சாஸ்திரம் என்ன, உள்ளர்த்தம் என்ன, ஸ்ரீமான் நாராயணஹா நப்பதிஹி அகில தனுஹு முக்திதா முக்தபோக்யா அப்படின்னு அந்த அர்த்தத்தை சுவாமி தேசிகன் சாதித்த வழியில அந்த நிகமாந்த நீதியினுடைய உள்ளர்த்தத்தை தெரிஞ்சிருந்தோம். நிகமாந்த நீதியில ஸ்ரீமானான இருக்கக்கூடிய நாராயணன் நமக்கெல்லாம் பத்தி சுவாமியா இருக்கான் அப்படின்னும், அகில தனு எல்லாத்தையும் அவன் சரீரமா கொண்டிருக்கான், அவன்தான் முக்திய தரக்கூடியவனும், அவன்தான் முக்தர்களால அனுபவியா இருக்கான் அப்படின்றதையும் தெரிஞ்சிடும். இப்போ இப்படி தெரிஞ்சுண்டா அந்த முக்தி மார்க்கத்தை காண்பிக்கணுமல்ல அவ. அதனால நிகமாந்த நீதி ஜலதே ஸ்தலஸ்புஷா அப்படி பெருமை வாய்ந்த அவர்கள் எதிராஜருக்கு ஆட்பட்டவர்கள். உடனே அவளுக்கு தானே அந்த சம்பிரதாய பதிவுத்தை குறித்து, அதனால அந்த சம்பிரதாயத்தை பரவ செய்து எல்லாரையும் எம்பெருமானுக்கு ஆட்படுத்தணுமோ இல்ல. அதனால அவ என்ன பண்றா, பிரதிபாதயந்தி கதிமாபவர்கதி, பிரதிபாதயந்தி பிரதிபாதயந்தின்னா உபதேசம் பண்றார்கள் அர்த்தம். கதிம் ஆபவர்த்திக்கும் கதிம் மோட்ச மார்க்கத்தை அப்படின்னு சொல்லலாம். மோட்ச மார்க்கத்தை, மார்க்கம் அதான் கதினா மார்க்கம், உபாயத்தை அப்படி. கதிம் அப்படின்றது கதி சப்தத்துக்கு பிராப்திய அர்த்தமும் உண்டு. எம்பெருமானே பராகதி அப்படின்னு சொல்லச்சே நாம உயர்ந்ததா அடையக்கூடியது எல்லாம் எம்பெருமான் தான் அப்படின்னு. எம்பெருமானே நமக்கு கதி அப்படின்னு சொல்லச்சே அவன் உபாயமா இருக்கான் அப்படின்னு. பராகதி எம்பெருமான் தான் பராகதி அப்படின்னு சொல்லச்சே எம்பெருமான் தான் அடையப்படுபவனா இருக்கான். அதனால அடைவிப்பவனும் எம்பெருமான் தான், அடையப்படுபவனும் எம்பெருமான் தான். அதனால்தான் நம்ம சம்பிரதாயத்துல பிராபிய பிராபக ஐக்கியம் அப்படின்னு சொல்றோம். பிராபிய பிராபக ஐக்கியம், பிராபியமா இருக்கிறத நாம அடையப்பட வேண்டிய வஸ்துவா இருக்குதே அதுவேதான் பிராபகமாகவும் இருக்கு.
பிராபகம்னா நம்ம அடைவிப்பதாகும். எம்பெருமானே நம்ம அடைவிப்பவன், எம்பெருமானே நாம அடையப்படும் பலன். அதனால்தான் இங்கும் அங்கும் திருமாலன்ம கண்டு அப்படின்னு ஆழ்வாரும் சாதித்தார். இங்கேயும் அந்த எம்பெருமான் தான். இங்க என்ன, எம்பெருமான் எப்படி இருக்கான்? உபாயமா இருக்கான், அடைவிப்பானா இருக்கான். அங்க நாம் அடையப்படும் பொருளா இருக்கான். இங்கும் அங்கும் திருமாலன். அதேதான் ஆளவந்தார் தன்னுடைய ஸ்தோத்திரத்திலையும் அத்திர பரத்ரசாபி நித்யம் யதீய சரணோ சரணம் மதியம், அந்த நாதமொழியினுடைய திருவிடிதான் எனக்கு இங்கேயும் அங்கேயும் அப்படின்னு சொன்ன. அதுதான் சுவாமி தேசிகனும் என்னுயிர் தந்தளித்தவரை அப்படின்ற ஸ்லோகத்துல இன்னமுத திருமகள் என்று இவரை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனே, இந்த ஆச்சாரியர்களை முன்னிட்டு எம்பெருமான் திருவடியை அடைகின்றேன் அப்படின்னு சொன்னார். பற்றுகிறேன் அப்படி. அங்கேயும் கூறு கவர்ந்த குருக்கள் குழாங்கள் குறைகழற்கு மாறுதலெண்ணி மகிழ்ந்தெழும் போகத்து மன்னுவமே. நம்முடைய கூரை கவர்ந்தார். இத்தனை நாளா நம்ம என்ன பண்ணோம்? நான், எனது அப்படின்னு கூறு போட்டுருந்தோம். எல்லா வஸ்துவையும் அகங்கார மமகாரங்களை கொண்டவர்களா கூறு போட்டிருந்தோம். எல்லாம் பகவானுடைய வஸ்து. ஆனா நமக்கு அந்த கூறு கவர்ந்த குருக்கள், அந்த கூறு போடுற குணம் இருக்குதே, அத கவர்ந்துட்டாவா. நீ இந்த மாதிரிலாம் பண்றது தப்பு, யானும் நீ என் உடமையும் நீயே அப்படின்னு இருக்க வேண்டியவன் நீ அப்படின்றத உபதேசம் பண்ணி சர்வதா சேஷபூதன் நீ அப்படின்றத நமக்கு அந்த கூறு நம்ம இடத்துல இருந்து போயிடுச்சு. கூறு போடுற குணம். கூறு கவர்ந்த குருக்கள் குழாங்கள், அந்த அவ என்ன எப்படி குருக்கள் குழாங்களா இருக்கா. அதாவது எம்பெருமான் தொடக்கமா இந்த கூரை கவர்றதுக்கு வருசலா எம்பெருமான், பிராட்டி, பிராட்டி கீழே சேனமுதலியார், சேனமுதலியார் கீழே சடகோபன், நாதமுனி, மணக்கால் நம்பி, ஆள வந்தார், இப்படி பெரிய நம்பி, பாஷ்யகார், அதுக்கு கீழே அப்படியே பரம்பரையா வந்துட்டு இருக்கா. அவிச்சின்னமா பெருமாள்லேருந்து. அதனால அந்த கூறு கவர்ந்த குருக்கள் குழாங்கள் குறைகளுக்கு சப்திக்கக்கூடிய கழலை உடையவா. அவ நம்ம இடத்துல நிலையா பிரதிஷ்டிதமாயி நம்ம மனசுல அவ நம்ம மனசுல இருந்து அவ அந்த நம்ம மனசுல இருக்கிறதுனால பிரதிஷ்டிதமா இருக்கிறதுனால சுப்பிரதிஷ்டிதமா இருக்கிறதுனால நம்முடைய இந்த கூறு போடுற புத்தியெல்லாம் போயிடுச்சு. அவள் தன்னுடைய அனுகிரகத்தினால கிருப்பையா நிஸ்பிருகோ வதேத் அப்படின்னு வேதாந்தார்த்தத்தை சொன்னாலே, நிகமாந்த நீதி அடித்து ஆழத்தில் இருக்கக்கூடியதை தெரிஞ்சுட்டு நமக்கு சொல்லி எடுத்துரைத்து நம்ம மனசுல இருந்ததுனால அகங்காரம் அவகாரங்களா இந்த கூறு போடுற குணம் நம்ம விட்டு போயிடுச்சு. அப்படி நிலையா இருந்த அந்த கழலுக்கு அந்த தண்டை போட்டிருக்காவாள். ஏன்னா அந்த மாதிரி எதை கொண்டு நாம காரியம் பண்றோமோ அதுக்கு ஒரு பெருமை சேர்க்கறதுக்காக ஒரு ஆபரணாதிகள் கூறு கவர்ந்த அந்த தண்டை சப்திக்கிறது. கூறு கவர்ந்த குருக்கள் குழாங்கள் குறைகளுக்கு அங்க என்ன பண்றோம்? மாறுதலின்றி மகிழ்ந்து எழும் போகத்து மன்னுவமே. ஒரே மாதிரியா இருக்கக்கூடியதான போகம். ஆனா அது ஒரே மாதிரியா இருக்கிறது அப்படின்னா அதுல அலுப்பு சலுப்பு வருமா அப்படின்னா சலிப்பு வருமானா வரவே வராது. மாறுதலின்றி, மாறுதலே கிடையாது. மகிழ்ந்தெழும் போகத்து, மகிழ்ந்து அப்படியே எழக்கூடிய போகம். மேல 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 அப்பொழுதைக்கு அப்பொழுது என் ஆறாவதுமே அப்படின்னு இருக்கும். ஆனா அது ஒரே மாதிரி தான் இருக்கும்.
ஆனாலும் அப்பொழுதுக்கு அப்பொழுது என்ன ஆறாகுமே. இந்த ஊர்ல இருக்கிறது தான் மாறுதல் இல்லாத இருந்தா போர் அடிக்கும். வேற வேறையா இருந்தாலும் ஒரு லெவலுக்கு மேல ஒரு மேல பார்க்கணும் கேட்கணும் அந்த மாதிரி அந்த மாறுதல். அதனால ஆத்திர இங்கேயும் சரி, பரத்திர அங்கேயும் சரி, எல்லா இடத்துலயும். அதனால்தான் இந்த ஆச்சாரியார், ஏன்னா பெருமாளே ஆச்சாரியன் தானே வரான். அதனால்தான் நாம பரமபதத்தை அடையிறவாள் இருக்காளே, அவளுக்கு என்ன எழுதுறோம்னா ஆச்சாரியன் திருவடிகளை அடைந்தார் அப்படின்னு சம்பிரதாயத்துல சொல்றோம். ஏன்னா அங்கேயும் இந்த ஆச்சாரியனை முன்னிட்டு தான் பெருமாள் திருவடியில கைங்கரியம் பண்ற. அதனால இந்த இடத்துல கதி சப்தம் உபாயத்தையும் சொல்லும், உபேயத்தையும் சொல்லும். பிராபகம் உபாயம், பிராபகம் உபேயம், பிராபியம். அது அதனால பிரதிபாதயந்தி கதிமாபவர்கி, அதாவது உபாயத்தை சொல்றா அப்படின்னு சொல்றான். ஏன்னா முக்திதா அப்படின்னு அவனை சொல்லிட்டதுனால அந்த முக்தி அவன் எப்படி கொடுக்கறான்றதுக்கு ஒரு சொல்லணுமோ இல்லை, அதை உபதேசம் பண்றா அப்படின்னு. அதாவது சுருக்கமா பாஷ்யக்காரர் வாசிச்சிருக்கார் அந்த உபாயம் என்னது அப்படின்னு. சத்யச வசீகரணம் தரணாகதிரேவா, அந்த நாம இத்தனை நாளா கூறு போட்டு அவனை வசீகாரம் பண்ணாதே இருந்துட்டு, அதனால நாம அவனை பிரிஞ்சு இந்த ஆத்மா அல்லல் படுறது. ஆத்மாவுக்கு உயிர் யாரு? எம்பெருமான் தான். ஆத்மா இந்த அச்சேதனமான உடலுக்கு உயிர் ஆத்மான்னு நாம சொல்றோம். அதுபோல இந்த அச்சேதனமான உடலுக்கு இருக்கட்டும், நம்முடைய உயிருக்கும் ஆத்மா அவன் தான். உயிருக்கும் உயிர் அவன் பரமாத்மா தான். அதனால அவனை இத்தனை நாளா நாம கூறு போட்டதுனால விட்டு பிரிஞ்சு அல்லல் படுறோம். அதை உயிர்ப்பிக்கிறோம். நம்முடைய ஆத்மாவை இப்போ பிறப்பிச்சு உயிர் பெற செய்கிறோம். அதான் ஆச்சாரியால் அதை செய்து வைக்கிறார். அப்படிப்பட்ட வழி என்னது அப்படின்னா தஸ்யச்ச வசீகரணம் தரணாகதி ரேவா அப்படி. அதுதான் சுவாமி தேசிகன் விசதமா காட்டுற. பிரபன்னாதன்யேஷான் திசதி முகுந்தோ நிஜபதம் பிரபன்னஸ்சத்வேதா சுசரித பரீபாகபிதயா விளம்பேன பிராப்திஹி பஜன சுகம் ஏகஸ்ய விபுலம் பரஸ்யாசு பிராப்திஹி பரிமிதரசா ஜீவித தசா அப்படி சாய்க்கிறது. பிரபன்னாதன்யேஷான் நதிசதி முகுந்தோ நிஜபதம். பிரபத்தி இருக்கே, பிரபன்னாதன்யேஷாம் பிரபத்தி பண்றவாளை தவிர மற்றவர்களுக்கு முகுந்தஹா நிஜபதம் மோட்சத்தை கொடுக்கக்கூடிய எம்பெருமானான முகுந்தன் தன்னுடைய பதத்வந்தத்தை நதிசதி கொடுக்கிறதில்லை அப்படின்னு. என்ன சுவாமி பிரபன்னாதன்யேஷாம் பாஷ்யகாரரே தஸ்ய வசீகரணம் தரணாகதி ரேவான்னு சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டோம். அதான் இருக்கட்டும். எப்படி பிரபன்னனை தவிர மற்றவாளுக்கு மோட்சம் கொடுக்கறது இல்லை முகுந்தன் அப்படின்னு சொன்னா அது எப்படி பொருந்தும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஏன்னா பக்தி தான உபாயம் சொல்லப்பட்டிருக்கு.
அப்ப பக்தி யோகம்தான் உபாயம்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா பக்தி யோகம் உபாயம்தான். ஆனா பக்தி மாத்திரம் உபாயம் இல்லை, பிரபத்தியும் உபாயம் அப்படின்னு சொல்லி இருக்குது. பக்தியா பரமயாவாபி பிரபத்தியாவா மகாமதே நான்யோகம் பிராப்தா. வேற ஒண்ணுத்தினால பக்தியினாலேயோ பரமயா பிரபத்தியாவா உயர்ந்ததான பிரபத்தியினாலேயோ நான் அடைய தகுந்தவன். வேற ஒண்ணுத்தினாலேயும் மம கைங்கரிய லிப்சுவிகி என்னுடைய கைங்கரியத்தை பெறணும்னு ஆசைப்படுறவாள் பக்தியினாலேயோ பிரபத்தியினாலேயோ தான் என்ன அடைய முடியும் அப்படின்னு எம்பெருமானே சொல்லியிருக்கான். அப்படின்னு பக்தியா பரமயா வாபி பிரபத்யா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கே. அப்படி இருந்ததுன்னா அதுல என்ன தெரியுது அப்படின்னா பக்தியினால அவன் அடையலாம், மோட்சத்துக்கு போகலாம். சதுர்விதா பஜந்தே மாம் அப்படின்னு ஜனா சுகுதி அப்படின்னு சொன்னாரு. இல்லைன்னா அகிஞ்சனாதிகாரியா இருந்தா பிரபத்தியினால அடையலாம் அப்படின்னு. இந்த இடத்துல பக்தியா பரமயாவாபி பிரபத்தியா அப்படின்னு சொல்றது அவனுடைய சூக்ஷ்மத்தை நன்னா புரிஞ்சுக்கணும். அதுல சுவாமி தேசிகன் அதை நன்னா விளக்குறார். அதனால அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும்னா இது வராது. அதாவது நிவர்த்தி தர்மம்னு பேர். எதுக்கு? மோட்சத்துக்கு அடைய கதி ஆபவர்க்க கீம் இருக்குது. ஐஹிக ஆமுஷ்மிக அபவர்க்கம். ஐஹிகம்ன்றது இந்த லோகத்துல பெறக்கூடிய பலன்கள், பஸ்வன்னாதிகள் புத்திரமித்திர களத்திராதிகள் இதெல்லாம் வருது. ஆமுஷ்மிகம்ன்றது இந்திர சந்திர பிராப்தி எல்லாம் இருக்குதே, தேவலோக பிராப்தி, அதெல்லாம் ஆமுஷ்மிகம். இதெல்லாம் இந்த லோகத்துல லீலா விபூதியில பெறக்கூடிய பலன். அபவர்க்கம் அப்படின்னு சொல்றது லீலா விபூதியை தாண்டி வைகுண்டத்துல போய் எம்பெருமான பெறக்கூடிய பலன். அதனால இந்த அபவர்க்கம்ன்றது நிவர்த்தி தர்மம். அதாவது இந்த ஐஹிக ஆமுஷ்மிக பலன் நிவர்த்தி தர்மம். திருப்பி திருப்பி பிரவர்த்திச்சு அதுல ஒரு பலனை பெற்று அது க்ஷீணமான முன்னே மறுபடியும் அந்த பலனை பெறறதுக்காக ஒரு உயர்ந்த பிறவி எடுத்து அது க்ஷீணமான உடனே மறுபடியும் மனுஷ பிறவிக்கு வந்து மறுபடியும் மறுபடியும் தர்மத்தை பண்ணிட்டே இருக்கணும், இந்த மாதிரியான தர்மங்களை. ஆனால் இது பிரவருத்தி தர்மம்னு பேர். மோட்சத்தை போறோம் அப்படின்னு சொன்ன இந்த லீலா யுகத்துல திருப்பி திருப்பி வந்துட்டு இருக்குமே, அதாவது கட்டி யந்திரம் அப்படின்னு சொல்லுவார்கள். அதாவது ஏற்றச்சால் கணத்திலேருந்து ஜலத்தை மேலுக்கு கொண்டு வந்து மேல கழனிக்கு கொட்டும், மறுபடியும் காலியாகி போய் கீழே போகும் அந்த சால். மறுபடியும் கணத்திலேருந்து ஜலத்தை மண்ணுன்னு வந்து மறுபடியும் மேலே கொட்டும். அந்த மாதிரி இந்த பூமிக்கு வந்து வந்து புண்ணியங்களை பண்ணி பண்ணி மேலே போறது, அங்க அனுபவிக்கிறது. அந்த அனுபவம் தீர்ந்த உடனே, அந்த புண்ணியம் தீர்ந்த உடனே மறுபடியும் கீழே வந்து மறுபடியும் யாக யஜ்ஞாதிகள் பண்ணி மறுபடியும் போறது. கட்டி யந்திரம் அது போல இருக்கக்கூடியது. அது பிரவருத்தி தர்மம். நிவர்த்தி தர்மம்னா அப்படி இல்லை.
இந்த சம்சாரத்துல உழலக்கூடியது இப்படி அப்படியும் போயிட்டு வந்துட்டுலாம் இருக்குமே, சுத்தின்னு இருக்குமே, அந்த சுத்திண்டு இல்லாம இதுல இருந்து வெளியில போய் அப்படியே மோட்சத்துக்கு போகுது. இதுல இருந்து விடுபட்டு அதுக்கு நிவர்த்தி தர்மம். அதுதான் அபவர்க்க. நிவர்த்தி தர்மங்கள்ல பிரவருத்தி ஆறவாள் எத்தனை பேர் அப்படின்னு சொன்னா, பக்தி யோக நிஷ்டனும் பிரபத்தி யோக நிஷ்டனும். பக்தி யோக நிஷ்டன் அப்படின்னு சொன்னா பக்தி யோகம் பண்றது, அதாவது வர்ணாசிரம தர்மங்கள்லாம் பண்ணி, அங்கங்களா வர்ணாசிரம தர்மத்தை பண்ணி, அதுக்கப்புறம் கர்மயோக ஞான யோகத்தை பண்ணி, அதுக்கப்புறம் எம்பெருமான பக்தி யோகம் பண்றது. அந்த பக்தி பண்ணத்தே எம்பெருமான தைலதாரா அவிச்சின்ன ஸ்துதி சந்ததி ரூபமா தியானம் பண்றது, இடவிடாது எம்பெருமான தியானம் பண்றது. அந்த தியானத்துல தைலதார நல்லெண்ணெய் எப்படி விட்டா அது கொஞ்சம் கூட பிசுறு இல்லாம நேரம் ஒரே தாரையா விழும், அது போல எம்பெருமான நாம தியானம் பண்ணணும் ஆரம்பிச்சோம்னா அவன் நம்முடைய நினைவுல கொஞ்சம் கூட விலகாதபடி அப்படியே நிலையா நிக்கணும். அதுதான் பக்தி யோகம். அந்த தன்மை வந்த உடனே தான் பக்தி யோகம். அதுக்கப்புறம் அது வந்தா விட்டு அதை நித்தியம் நாள்தோறும் அனுஷ்டிக்க அது வளர்ந்துட்டே வரும். பிரயாணம் பண்ணணும் அப்படின்லாம் மேல போறது, ரொம்ப டீட்டெயிலா போக வேண்டாம். அது அந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு அதுதான் அது ஒரு மோட்ச உபாயம். அந்த பக்தி யோகமே தகர வித்யை, சாண்டில்ய வித்யை, உபகோசல வித்யை, வைஸ்வான வித்யை அப்படின்னு 32 வித்யை இருக்குது அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. இருக்கட்டும். அதுக்கு அது வர்ணாசிரம தர்மத்துல திரைவர்ணிகாலா இருக்கணும், புருஷாலா இருக்கணும், வேதங்கள்லாம் அங்கங்களோட கற்று அவருடைய வர்ணத்துக்கும் ஆசிரமத்துக்கும் தகுந்த கர்மாக்களை செவ்வனே செய்யணும். அதுல இருந்து கர்மயோக ஞான யோகங்களை பண்ணி அதுக்கப்புறம் அந்த சிந்தனம் பண்ணணும். அது பக்தி யோகம். அந்த பக்தி யோகம் பண்ணாக்கா சஞ்சித பாப்பங்கள்லாம் போகும். சஞ்சித பாப்பங்கள்னா அதாவது நாம பண்ணின புண்ணிய பாபங்கள் இருக்குதே, புண்ணியம்ன்றதும் பாபத்துல சேர்ந்தது தான். காரணம் என்னன்னா மோட்சத்துக்கு போக விட்டாத பண்றது புண்ணியமும் கூட. பாபம் மாத்திரம்தான் மோட்சத்துக்கு போக விட்டாத பண்றது அப்படின்னு சொல்லக்கூடாது. பாபம் பண்ணினா துக்கங்கள், ஆத்தியாத்மிக, ஆதி பௌதிக, ஆதி தெய்வீக துக்கங்கள் அப்படின்னு சொல்றா போல அந்த துக்கங்கள், நரக அனுபவம் இதெல்லாம் அப்படி வரும். புண்ணியம் பண்ணினாக்கா சுக வாழ்க்கை, சொர்க்கலோக வாழ்க்கை, அப்படி புண்ணியங்கள்னால வரும். ஆனா மோட்சம் வராது. ரெண்டுத்தினாலுமே மோட்சம் தடைப்பட்டு இங்குற்றே துக்கானுபவம் இல்லைன்னா இங்குற்றே சுகானுபவம் மிஸ்ரிதமா அனுபவம் கிடைக்கும். அதனால அந்த இப்ப நாம அதாவது அது என்னன்னா அப்படியே ஒவ்வொரு இதுலையும் ஒரு தொகுதியா கட்சி போட்டு வச்சுக்கோமே. ஒவ்வொரு ஜென்மத்திலையும் பண்ணக்கூடிய புண்ணிய பாபங்களை ஒவ்வொரு மூட்டையா கட்டி போட்டுக்கான்னு வச்சுக்கோ. அதுல ஒரு மூட்டையை இப்போ அவுக்கிறோம். அதாவது அதுக்கு பிராரப்தம்னு பேர். அதை தொடாத அப்படியே கட்டு போட்டு அப்படியே இருக்குது, அதுக்கு சஞ்சிதம்னு பேர். எல்லாம் சேர்ந்து இருக்கிறதுக்கு சஞ்சிதம். ஆரம்பிச்சுட்டதுக்கு பிராரப்தம்னு பேர். அந்த ஆரம்பிச்சுட்டா கூட ஒரு ஜன்மத்தில் நாம பண்ணின புண்ணிய பாபம் பல பிறவிகளை கொடுக்கக்கூடியதா அமையும். ஒரு ஜென்மத்துல பண்ணது புண்ணிய பாபம் ஒரே ஜென்மத்துல அனுபவிப்போம்னு சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா க்ஷணே நாம நிறைய பாபம் பண்றோம். அதே மாதிரி புண்ணியசாலிகள் புண்ணியமும் பண்றா. அதெல்லாம் ஒரே ஜென்மத்துல மனுஷனா பிறந்தா 100 வயசுல மொத்தமே அனுபவிச்சுட முடியாது.
அதனால அது அந்த பிராரப்தம் இருக்குது. அந்த பிராரப்தம் பாப்பம் தீர்ற வரையில் பக்தி யோகனிஷ்டன் எவ்வளவு ஜன்மம் எடுக்கணுமோ அவ்வளவு ஜன்மம் எடுத்துதான் அப்புறம் மோட்சத்துக்கு போவான். இந்த பக்தி யோகம் பண்ண ஆரம்பிச்ச இந்த ஜென்மத்திலேயே அவன் மோட்சத்துக்கு போக மாட்டான். அவனுடைய தொடாது இருக்கக்கூடியதான பாப்பங்கள், பாப மூட்டைகள் இருக்குது, புண்ணிய பாப மூட்டை. அத பெருமாள் இந்த பக்தியில பிரீத்தனாய் அப்படியே பெருமாள் அவனுடைய தியானத்துல தோன்றானோ இல்லை, அந்த தோன்ற போது அந்த பாப்பங்கள்லாம் ஒழிச்சிடத்துக்கு சங்கல்பிச்சிடுவான். அதனால அந்த பாப்பங்கள் இவனை ஒன்றும் அண்டாது. ஆனா ஆரம்பிச்சு அந்த பாப்பங்கள் அனுபவிக்கிற வரையில் எத்தனை சரீரம் இருக்குதோ அத்தனை சரீரத்தை எடுத்து முடிச்சுதான் அதுக்கப்புறம் மோட்சத்துக்கு போக முடியும் பக்தி யோக நிஷ்டன். சரி, கையிலாகாத இருக்க அதான் இப்போ சாஸ்திரத்தினாலே அவனுடைய பிறவி யாருக்கு? சைவர்ணிக புருஷ பிறவி, பிராமண கஷத்திரிய வைசியன்னு சொல்லக்கூடிய பிறவியில புருஷன் மாத்திரம்தான் இதை பண்ணலாம், ஸ்திரீகள் பண்ண முடியாது. சர்வதா 4ஆம் வர்ணத்தவர் பண்ணவே முடியாது இந்த பக்திய. அதுக்கப்புறம் கீழ்பட்டவர்கள் இருக்காளே, பஞ்சமம் லேச்சாதிகள்லாம் இருக்காளே, அவள்லாம் இதை பண்ண முடியாது. இல்ல பசு பட்சி எல்லாம் இருக்கக்கூடிய மிருகாதிகளுக்கு இந்த கேட்கவே வேண்டாம். ஒண்ணு இனமாதிரி இருக்கிறவாளுக்கு என்ன அப்படின்னா பிரபத்தி, மனுஷன் வரையில் தான் இப்ப பிரபத்தி பண்ண முடியும். பசு பட்சிகளுக்கெல்லாம் அது புண்ணியவசாத்து எந்த ஆச்சாரியனை சார்ந்து இருந்ததுன்னா அந்த ஆச்சாரியனுடைய கப்பையினால் ஆச்சாரியன் பண்ணி வைப்பார் அந்த பிரபத்தியை. அது அப்புறம் போகும். அது எல்லாத்தையும் இந்த இடத்துல சொன்னா அது இதுவாகாது. அது இப்ப எதுக்குன்னா பசு பட்சிகளும் ஆச்சாரியனை அடைஞ்சதுனால அந்த ஆச்சாரியன் பிரபத்தி அதுக்காக பண்ணான்னா அந்த பசு பட்சிக்கும் மோட்சம் உண்டுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. இந்த இடத்துல விடாத காண்பிக்கிறதுக்காக அதை சொன்னோம். இந்த சாஸ்திரத்தினால ஒதுக்கப்பட்டவர்களா இருக்கா, இல்ல இந்த திரைவர்ணிகாலேயே திரைவர்ணிக புருஷாலேயே அதுக்கு உண்டான சக்தி இல்லாத இருக்கா, ஞான சக்தி இல்லாத இருக்கா, இல்ல அப்படியே ஞான சக்தியே இருந்தா கூட பிராரப்தத்துல எத்தனை ஜன்மா இருக்குமோ அவ்வளோ ஜன்மா நமக்கு வேண்டாம், இந்த பிறவியிலேயே நாம மோட்சம் போயிடுவோம், மறுபிறவியே வேண்டாம் நமக்கு, இவ்வளோ கஷ்டமான பிறவி அப்படின்னு நினைச்சா அவளும் பண்ணக்கூடியது பிரபத்தி. பிரபத்தியானது என்னன்னா அந்த பாபத்தை அறுக்கத்தோட கூட பிராரப்த பாபத்தையும் அறுக்கும். அதுலயும் இன்னும் ஒரு விசேஷம் என்னன்னா அந்த பிராரப்த பாவத்தை நாம எவ்வளவு ஒத்துக்கிறோமோ அதுவரையில் நிற்க பண்ணி மீதி அது அறுத்துடும். அதாவது நாம இன்னைக்கே மோட்சம் வேணும்னு சொன்னா மொத்த பாபம் இன்னைக்கே போயிடும், இன்னைக்கே மோட்சம் கிடைச்சிடும். நல்லா புரிஞ்சுக்கணும், இன்னைக்கே மோட்சம் கிடைக்குது, இந்த சரீரம் போயிடும்னு அர்த்தம். இந்த சரீரத்தோட மோட்சம் போக முடியாது, இந்த சரீரம் இன்னைக்கே போயிடும். இல்ல ஒரு வாரம் கழிச்சு அப்படின்னு நாம சொன்னோம் அப்படின்னா அந்த ஒரு வாரம் கழிச்சு மோட்சம் கிடைக்கும். சரி, இதெல்லாம் மகான்களா இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதிரி தசையெல்லாம். நம்போல்வாருக்கு எடுத்துட்டோம் இந்த பிறவிய, நல்லதோ கெட்டதோ இத பார்த்துட்டு கூடுவோம் அப்படின்னு தான் எல்லாரும் நினைப்பா. சாதாரணமா ஆச்சாரியன்கிட்ட போய் பரநியாசம் பண்ண உடனே மோட்சத்துக்கு போகணும் அப்படின்னா யாருக்குமே இசை வராது. இதுல எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் ஏதோ கொஞ்சம் போற சுகம் தெரியுதே, அந்த சுகத்துக்காக இதுதான் ஒத்துக்குமே தவிர
அந்த கஷ்டத்துக்காக இன்னைக்கே இது போயிட்டோம் அப்படின்னு யாரும் விரும்ப மாட்டான். அதான் பிரபத்தியினுடைய எளிமையான தன்மை என்ன அப்படின்னா, பிரபத்தின்றது அது சொல்றேன், ஏன் அந்த எளிமையான தன்மை வந்ததுன்றதையும் சொல்லிடுறேன், அப்புறம் சொல்றேன். அந்த தன்மை என்னன்னா, க்ஷணாந்தர திவசாந்தர தேகாந்தரத்துல எப்ப நாம கேட்கிறோமோ அப்ப மோட்சம். இந்த தேகம் முடிவுன்றது கட்டாயம் எல்லாருக்கும் உண்டு. யாருமே இங்கேயே நிலையா இருக்க போறது இல்லை. அப்போ மோட்சம்னா மனசு இசையும் ஒத்துக்கொள்ளும். என்னைக்கா இருந்தாலும் போற இன்னைக்கு மறுபடியும் மறுபிறவி இல்லாத மோட்சத்துக்கு போவோம் அப்படின்னா மனசு தாராளமா ஒத்துக்கும். இல்லைன்னா அடுத்த க்ஷணமே மோட்சம்னு சொன்னா, ஐயோ நான் இதுக்கு அமெரிக்காவிலேருந்து இங்க மெட்ராஸுக்கு போறது, இந்தியாவுக்கு போறது, அமெரிக்காவில் இப்பதான் வீடு வாங்கியிருக்கேன், அது வாங்கியிருக்கேன், அதை பண்ணிருக்கேன், இது பண்ணிருக்கேன், இதெல்லாம் அனுபவிக்க வேண்டாமான்னு அது தானா போயிட்டான்னா அது தெரிய போறது இல்லை. ஆனா போகணும்னு யாருக்கும் துணிவு வராது. அதனால தேகாந்தரம் இது எதனால நடக்கிறது அப்படின்னா, இதுக்கு எப்படி ஒரு மகாத்மியம்னா, பக்தி யோகம் இருக்குது. பக்தி யோகம் நாம முயன்று பண்றோம், இதையும் தான் முயன்று சரணாகதி பண்றோம்னு சொல்லலாம். அது அந்த முயற்சியினால சாதிக்கிறதுனால அந்த எம்பெருமான் இங்க நமக்கு அருள்றானே, அதாவது பக்தி கொண்டவாளுடைய தியானத்துக்கு கோச்சரமாறானே, அந்த தியானத்துல அவனுக்கு விஷயமாயி தோன்றானே, அந்த தோன்ற ஆனந்தம் இருக்குதே, அந்த ஆனந்தத்தை மாத்திரம் எம்பெருமான் கொடுக்குறான். அதை கொடுக்கறதுனால இவனுடைய பிராரப்த புண்ணிய பாபத்தை அப்படியே விட்டு அது கழிஞ்சா விட்டு மோட்சத்தை தரான். இந்த இடத்துல அப்படி இல்லை, எம்பெருமானே உபாயம் ஆயிடுறான். உபாயமாறான்னா அவனை நீயே தான் என்ன காக்கணும்னு அப்படின்னு வரிக்கிறான். என்னால ஒன்றும் பண்ண முடியாது, நீயே தான் என்ன காப்பாற்றணும். அதான் கோப்தா பவா துவமேவ கோப்தா பவான்னு கோப்திருத்த வரணும்னு பேரு. அவனை நம்ம காக்கக்கூடியவனா நாம வரிக்கிறோம். அதை அவன் ஏத்துக்கிறான். அதை ஏத்துக்கிறதுனால அவன் என்ன பண்றான்னா, நாம கேட்கிற போதே பலன் தந்துடுறான். அந்த இடத்துல நாம அவனை நம்முடைய முயற்சியினால பண்ணக்கூடிய பக்தியினால அவன் தோன்றான். தோன்றி நமக்கு ஒரு ஆனந்த அனுபவத்தை தந்து அவனுடைய சேவையை தந்து நம்ம ஆனந்திச்சு சஞ்சித பாவத்தெல்லாம் போக்கடிச்சுடுறான். இப்ப ஆரம்பிக்கப்பட்ட புண்ணிய பாவம் மூட்டையை மாத்திரம் எத்தனை ஜன்மமோ அத்தனை ஜன்மம் எடுக்கும்படி பண்ணி மோட்சம் தரான். இப்ப அப்படி இல்லை, துவமேவ உபாய பூதோமே பவா, நீரே எனக்கு உபாயமா இருக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கணும். அதை இன்னும் சொல்லணும்னா, பக்தி ஸ்தானே ஸ்தித்வா ரக்ஷகோ பவா, பக்தி ஸ்தானத்துல இருந்து நீ ரட்சிக்க வேணும் என்ன அப்படின்னு நாம பிரார்த்திக்கிறோம். அதனால பக்தி ஸ்தானத்துல நின்றா என்ன பண்றான், அவன் அப்படியே நமக்கு வசீகரனாய் அவன் சேவை கொடுக்குறான். சேவை கொடுத்து நமக்கு அந்த பக்தியை நீ நான் பண்ணின பக்தியை நீ நினைச்சுக்கோ அப்படின்னு சொன்னதுனால என்ன பண்றான், பக்தி ஸ்தானத்துல அவனை நிவேசம் பண்றதுனால அவன் என்ன பண்றான், நாம பக்தி பண்ணா நாம பண்ற வரையில் அவன் சேவை தந்துட்டே இருக்க போறான். இது ஒரே சமயத்துல என்ன பண்றோம், பக்தி ஸ்தானே ஸ்தித்வான்னு நாம சொல்லிட்டோம்னா அவன் என்ன எத்தனை நாளைக்கு நின்றுட்டு இருக்கணும், நாம பக்தியே பண்ண போறது இல்லை. அத பக்தி பண்ணா என்ன பிரீத்தியாவையோ அதை நீ அந்த பிரீத்தி ஆயிடுன்னு சொன்னா அப்ப என்ன ஆகும், நாம இங்க இருக்கிற நாள் வரையில் மரண பர்யந்தம் பக்தி பண்ற வரையில் அவன் எதிர சேவை சாட்சின்னு இருக்கானே, அந்த காரியமெல்லாம் அவனுக்கு இல்லை. மொத்தமா பண்ணிட்டு தான் அவன் எண்ணப்படுறதுனால. இப்போ ஒன்று சொல்றேன், இந்த கோட்டா இருக்குதே, அதாவது பேக்வேர்டுக்கெல்லாம் கோட்டா வச்சிருக்கானே, அதனால அவனுக்கெல்லாம் 100 மார்க் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, பாஸ்ன்னு பண்ணிட்டாலே போதும், வேலை கொடுத்துருவான். அது போல இந்த இடத்துல
நீயே என்னை காப்பாற்ற வேண்டியது, நான் பக்தி பண்ணா என்னவோ நான் அதனால அக்கிஞ்சனன் எனக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டதுனால இவன் எவ்வளோ நாள் பக்தி பண்ண போறான், பண்ணவே போறது இல்லை. அதனால பெருமாள் வந்து அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரே கொடுத்துட்றான் நேரம், நீ என்னைக்கு கேட்குறியோ அன்னைக்கே மோட்சம் கொடுத்துட்றேன்னு. இதனுடைய தன்மை அதே. அது அப்படி இல்லை, அவன் பிரயத்தனப்பட்டு 99.99 வாங்கறதுனால அது அது மாதிரி அது. இது அப்படி இல்லை, இது கோட்டாவில் போகிறதுனால சரி போ அவ்வளோதான், உனக்கு இதுமேட்டு இங்கே காரியம் கிடையாது, நீ என்னைக்கு கேட்குறியோ அன்றைக்கே கொடுத்துட்றேன் அப்படின்னு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொடுத்துட்டு நீ என்னைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்கிறானே, அந்த மாதிரி உன் இஷ்டத்துக்கு நீ என்னைக்கு வேணா கேட்ட உடனே நான் மோட்சம் தரேன் அப்படின்னு சொல்லிடுறான். அதுதான் இந்த பிரபத்தியில். சரி, இப்படி இருக்கிற 2 உபாயம் இருக்குதே, அப்படி இருக்குச்சே பிரபன்னாதன்யேஷான் அதிசதி முகுந்தா நிஜபதம் தஸ்ய வசீகரணம் தச்சரணாகதி தேவான்னு மூலத்திலையும் பாஷ்யக்காரர் சாதிச்சிருக்காரு. இது எப்படி அப்படின்றத இப்போ பக்தியினுடைய தன்மை பிரபத்தியினுடைய தன்மையை பார்த்துட்டோம். ஆனா இப்படி 2 பேருக்கு 2 விதமா எம்பெருமான் இன்னென்ன தன்மையாளனா மோட்சத்தை தரான்னு சொல்லியிருக்குது. அப்படி இருந்துச்சே பிரபத்தி பண்ணவாளை தவிர மற்றவாளுக்கு மோட்சம் கொடுக்க மாட்டான்னு சொல்றாரு. இது எப்படி பொருந்தும் அப்படின்றத மேல பார்த்தோம். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஆதிவன்ஷடகோபாதீனிதிவத்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வசரஜித்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சம்சுதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.